என் கையில ஒரு இடத்துக்கு போறதுக்கான வரைபடம் இருக்கு. இப்பெல்லாம் இதை யாரும் பயன்படுத்துறது கிடையாது. கூகுள் மேப் போட்டு போறோம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு வரைபடத்தை நம்பி வழிமாறி போன ஒரு டாக்டருடைய சாட்சி தான் சொல்ல போகிறேன். அவர் பெயர் மார்க். அவர் டாக்டர் மாத்திரம் கிடையாது, ஆராய்ச்சியாளரும் கூட. அந்த நாட்களிலே அவர் கேன்சருக்கு மருந்தை கண்டுபிடித்தார் என்று சொல்லி அமெரிக்க பல்கலைக்கழகம் அவரை கௌரவிக்க விரும்பினது. இப்படிப்பட்ட அந்த குறிப்பிட்ட நாள் வந்துச்சு. இப்ப அவரையும் அமெரிக்க பல்கலைக்கழகத்துக்கு அவர் ஆயத்தமாய் கொண்டிருந்தார். சரியான நேரத்துல போய் அவர் பிளைட்டை பிடிச்சிட்டு பிளைட் கொஞ்சம் தான் மேல ஏறி இருக்கும். 5 நிமிஷத்துல அவசரமாக அது தரையிறங்கப்பட்டுச்சு. ஏதோ ஒரு கோளாறு உண்டாயிற்று என்று சொல்லி இப்ப அவர் போய் இந்த ஏர்போர்ட்ல சொன்னார், நான் போய் ஆகணுமே, இன்னும் 3 மணி நேரத்துல அங்க இருக்கணுமே, ஏன்னா அந்த ஃபங்க்ஷனை எனக்காக தானே நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப அவங்க சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, ஒரு கார் தருகிறோம், உங்களுக்கு ஒரு வரைபடம் தருகிறோம். சரியாக நீங்க அந்த வரைபடத்தை பார்த்து நாங்க சொல்லுகிற வேகத்துல அந்த காரை நீங்க இயக்க கொண்டு போனீங்கன்னா சரியாக 3 மணி நேரத்துல நீங்க என்ன பண்ணிடலாம், அந்த பல்கலைக்கழகத்துக்கு போய் சேர்ந்துலாம் சொல்லி ஒரே சந்தோஷத்தோடு காரை வாங்கிட்டு அந்த வரைபடத்தை பார்த்து அழகா அவர் ஓட்டிக்கிட்டே போனாரு. இப்ப திடீரென்று சொல்லி இடி மின்னல் சரியான காத்து, அதை பார்த்துக்கிட்டே போனவருக்கு திடீரென்று சொல்லி இந்த மேப்பின் மீது இருக்க கவனம் செதறிடுச்சு. இப்ப அநேக மைல் போனதுக்கு அப்புறம் தான் அவர் பாக்குறாரு, தான் வழி மாறி வந்துட்டோன்றது அவருக்கு தெரிஞ்சிச்சு. சரி, நம்ம வர முடியாதுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவர் சுத்தி முத்தி எங்கேயாவது வீடு இருக்கான்னு பார்த்தா வீடே கண்ணு கட்டின தூரத்துல இல்ல. ஆனா ரொம்ப தூரத்துல ஒரு குடிசை வீடு இருந்துச்சு. அந்த இடத்துக்கு அவர் போய் அந்த கதவை தட்டி அவர் சொன்னார், ஒரு போன் பண்ணிக்கலாமா என்று சொல்லி கேட்டார். உடனே அந்த பெண்மணி சொன்னா, போன் இல்ல, ஆனா அந்த மழை விடுற வரைக்கும் எங்க வீட்டுல இங்க உட்கார்ந்துருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு காஃபி கொடுத்தார். காஃபியை குடிச்சு முடிச்ச உடனே, என்னோட ஜெபிக்க வாரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா. எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லை, என் மூளையை நம்புகிறவன் என்று சொல்லிட்டாரு. உடனே அவள் போய் அழுது அவள் ஜெபிக்க ஆரம்பிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவள் வந்ததுக்கு அப்புறம் அவர் கேட்டாரு, உன்னுடைய அந்த துக்கத்தை என்னோடு பகிர்ந்து கொள், நான் உனக்கு ஏதாவது உதவி செய்கிறேன் என்று சொல்லி. அவர் சொன்ன, நிச்சயமா நீங்க எனக்கு உதவி செய்ய முடியாது. அந்த தொட்டில படுத்திருக்கிற என்னுடைய 2 வயது மகன், அவனுக்கு ஒரு கொடிய கேன்சர், அவனை குணமாக்க முடியாது என்று சொல்லி எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. ஆனா டாக்டர் மார்க் என்பவர் அதற்கான மருந்து கண்டுபிடித்திருக்கிறார் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனா இங்கிருந்து நான் அந்த பட்டணத்துக்கோ அந்த டாக்டரையோ பார்க்க முடியாது, அவருக்கு கொடுக்கிற அளவுக்கு எங்க இடத்துல பணமும் இல்லை. ஆனா என் தேவனை நோக்கி கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி டாக்டர் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார். அவள் கிட்ட, ஏன் நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லும்போது, என்னை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னா, இன்றைக்கு உண்மையா நீ கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதலுக்கு உனக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிளைட்டை கோளாறாக்கி நான் சரியா போயிடலான்னு சொல்லி என்னுடைய மூளையை நம்பி நான் வரைபடத்தை பார்த்து வந்த என்னுடைய சிந்தனையை சிதறடிக்க பண்ணி கடைசியில உன் வீட்டு வாசல்ல என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்காரு என்று சொல்லி. அப்ப அவ கேட்டா, நீங்க யார் என்று சொல்லி. டாக்டர் மார்க்கை பார்த்திருக்கிறியான்னு சொல்லி கேட்டா. நான் பார்த்ததில்லை என்று சொல்லி சொன்னேன். நான் தான் நம்ம அந்த டாக்டர் மார்க் என்று சொல்லி என் மூளையை நம்பி வாழ்ந்தவன். ஆனால் இன்றிலிருந்து நான் ஆண்டவருக்கு தான் எல்லாவற்றிலும் நான் முதலிடம் கொடுக்க போகிறேன். அவர்தான் உண்மையுள்ளவர், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபத்தில் வருவேன் என்று சொன்னார். உன் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு என்று சொல்லி அந்த மகனுக்கு அவர் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தார். உங்க வழியை நம்புறீங்களா? ஆண்டவர் நம்மள மேப்பை நம்பி போகாதீங்க.